தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வகணபதி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சேலம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி. இவர் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதிமுக ஆட்சியின் பொழுது சுடுகாட்டுக்கூரை வழக்கில் சிக்கினார், தண்டனை பெற்றார். பின்பு திமுகவில் வந்து சேர்ந்தார். திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக அவர் பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றதால் இந்தியாவிலேயே பதவி இழந்த முதல் நபர் என்ற பெருமையை செல்வகணபதி பெற்றார். பின்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விடுதலை செய்யப்பட்டார். தற்பொழுது சேலம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது செந்தமிழன் சீமான் அவர்களை மிகவும் தரக்குறைவாக அவதூறாக பேசி வந்தார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த செல்வகணபதி பரம்பரை பணக்காரர் கிடையாது. எளிய பின்புலத்தை சார்ந்தவர், சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான மதிப்பிலான சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் உள்ளன. 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சொத்துக்கள் எல்லாம் அவர் தன்னுடைய அமைச்சர் பதவி, ராஜ்யசபா உறுப்பினர் பதவி, மக்களவை உறுப்பினர் பதவி, கட்சி பதவி ஆகியவற்றை தவறாக பயன்படுத்தி சொத்து சேர்த்துள்ளார். ஆகவே அமலாக்கத்துறை சேலம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி வீட்டில் சோதனை நடத்த வேண்டும், சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும், முடக்க வேண்டும், செல்வகணபதியை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அமலாக்கத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.